அமைச்சர்கள் ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டால் உடனடியாக பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை. ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கு சென்று அதன் செயல்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் அமைச்சர்களுக்கு கடும் எச்சரிக்கை. தலைமைச் செயலகத்தில் வேளாண்மைத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற உள்ள திட்டங்கள் குறித்தும் எல்னினோ தாக்கத்தால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல். விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசுக்கு அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கோரிக்கை. தமிழக அரசும் இந்திய விமான நிலைய ஆணையமும் உடனடியாக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை விரைவாக தீர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ECR சாலையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை உயர்மட்ட மேம்பால சாலை அமைக்கும் திட்டத்தை ரத்து செய்ய அமைச்சரவையில் முடிவு என தகவல். கரூரில் நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் பேசும்போது உயர்மட்ட பாலம் அமைப்பதில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக கூறியிருந்த நிலையில் திட்டம் ரத்து என தகவல். உணவகத்துடன் கூடிய மதுபான கூடம் எனப்படும் ரெஸ்டோ பாருக்கு அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல். மதிப்பு கூட்டு வரியுடன் கூடிய ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்கி வருவாயை அதிகரிக்க திட்டம். காவல் மரணங்களில் அரசு சமரசம் செய்யாது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை தலைமைச் செயலகத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் எங்கே இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். யார் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டார். 2 நாட்களுக்கு முன்னே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் யார் சம்பந்தப்பட்டாலும் அவர் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். எல்லா வழக்குகளும் இந்த முன்னாடி பல வழக்குகள் எல்லாம் தேங்கி கிடந்த வழக்குகள் எல்லாமே இப்போ லாக்அப் பண்ணது எல்லாமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற நிலையும் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்துலையும் இதில் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை. ஏன்னா இதில் சிறைத்துறையிலையோ இல்லை சிறையிலையோ இல்லை வேற இடத்துலையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ லாக்அப்லையோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவரோடு தான் இருக்கும். எந்த இடத்துலையும் மூடி மறைக்கிற வேலையில்லை. கோவை கனியூர் பகுதியில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் தலைமையில் நடந்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு. தாவேக சட்டமன்ற உறுப்பினருக்கு மாலை அணிவிக்க சென்ற அக்கட்சி ஊராட்சி செயலாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அதிர்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் காமராஜரும் கருணாநிதியும் அமர்ந்து பேசுவது போல் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒட்டிய போஸ்டரை விமர்சித்து போஸ்டர் ஒட்டிய நாடார் பேரவை. மேலும் போஸ்டரில் காமராஜர் அருகில் களவாணி கருணாநிதி படமா உள்ளிட்ட வாசகங்கள் இடம்பெற்று இருந்ததால் சர்ச்சை. திருநெல்வேலி டவுனில் பூட்டிய வீட்டில் அழுகிய நிலையில் பெண்ணின் சடலம் கண்டெடுப்பு. விசாரணையில் 5 நாட்களுக்கு முன் முக்கூடல் காவல் நிலையத்தில் தனது மனைவி காணவில்லை என புகார் அளித்தவரின் மனைவி என்பது தெரியவந்த நிலையில் மரணத்திற்கான காரணம் குறித்து விசாரணை. ஒடிஷாவில் உள்ள புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோயில் தேரோட்டத்தில் ஏற்படும் கரும் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பு. மூச்சு திணறல் உள்ளிட்டவை ஏற்பட்டு 120க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாதிப்புக்கு ஆளானதாகவும் தகவல். ராஜ்யசபாவுக்கு தேர்வான 4 மாதங்களில் MP பதவியை திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த நடிகை கோயல் மாலிக் ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை ராஜ்யசபா அவைத்தலைவர் CP ராதாகிருஷ்ணனிடம் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே இளைஞரை காரில் கடத்திச் சென்று முகத்தை சிதைத்து கொடூர கொலை செய்த 2 காவல் நிலையத்தில் சரண். மது போதையில் குடும்ப உறுப்பினர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் ஆத்திரமடைந்து இரும்பு கம்பி மற்றும் கல்லால் தாக்கியதாக சரணடைந்தவர்கள் வாக்குமூலம்.
நீலகிரி மாவட்டம் உதகையில் மூடப்பட்டுள்ள ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை வளாகத்திற்குள் புகுந்து வெள்ளி துகள்கள் நிறைந்த 3 டன் மண்ணை கடத்திய 6 பேர் கைது. 40க்கும் மேற்பட்ட மண் மூட்டைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்து போலீசார் தீவிர விசாரணை. சென்னை வியாசர்பாடியில் முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டிருந்த காவல் தடுப்புகளை மது போதையில் எட்டி உதைத்து அராஜகத்தில் ஈடுபட்ட 2 கைது. பொதுமக்களின் செல்போன் வீடியோ பதிவுகளின் உதவியோடு 2 பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் 1 எச்சரித்து விடுவித்தனர். சென்னை சவுகார்பேட்டை அண்ணா பிள்ளை தெருவில் CMDAவில் முறையாக அனுமதி பெறவில்லை என கூறி குடியிருப்பு கட்டிடத்தில் வசிப்போரை வெளியேற வலியுறுத்தி மின்சாரத்தை துண்டித்ததால் பதற்றம். தனிநபரின் புகாரால் நடுத்தருவில் நிற்கும் தங்களை வெளியேற்றினால் தற்கொலை செய்து கொள்வோம் என எச்சரித்துள்ள பொதுமக்கள் அரசு தங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை. சார் நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம் சார், 25 வருஷமா இங்கே இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் டேக்ஸும் கட்டுறோம். இந்த மாதிரி ஒரே ஒரு ஆள் சிங்கிள் ஆள் கேட்டு இந்த மாதிரி எங்களை தொந்தரவு பண்றாங்க. எங்க சார் போறது? புள்ளத்தாச்சிங்க 10 இங்க இந்த எங்களுக்கு நோட்டீஸ் வந்தது 2 பேர் இறந்துட்டாங்க. ஒரு பாவம் சின்ன வயசு 47 சின்ன பொண்ணு இருக்கு சார், அவர் இறந்துட்டாரு 10 நாள் முன்னாடி. ஒரு பொண்ணுக்கு இப்பதான் டெலிவரி ஆயிட்டு குழந்தை இறந்துச்சு. எங்க சார் போகணும்? நாங்க 2 பேர் பிரெக்னென்ட் இருக்காங்க. எங்க போகணும்? நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த ஒரு ஆள் எங்களை நிம்மதியா இருக்க மாட்டாங்க சார். அவர் சொல்ற இது சரியில்லை பில்டிங்னா இந்த சவுகார்பேட்ல 100 பில்டிங் சரியில்லை சார். அப்படி CMD சொல்றாங்க சரியில்லைன்னா நீங்க எல்லாருக்கும் போகணும்ல. ஏன் சார் எங்க பில்டிங் மட்டும் வரீங்க? ஏன் எங்க பில்டிங் கண்ணில் இருக்கு? திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மருந்தகத்தில் தடை செய்யப்பட்ட 37 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். குட்கா பொருட்களை பதுக்கி விற்பனை செய்த மருந்தக உரிமையாளர் உள்ளிட்ட 2 கைது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 2 சிக்கினர். கைது செய்யப்பட்டோரிடமிருந்து மொத்தமாக 8 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தகவல். சென்னை மாதவரம் ரவுண்டானா பகுதியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடிய நபர் கைது. இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிந்து இளைஞரை சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டில் 21 சவரன் தங்க நகை திருட்டு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதன் காரணமாகவே கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாகி இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மொத்தமாக 300 கிலோ குட்கா பொருட்களை கடத்தி வந்த 6 பேர் சிக்கினர். போதைப்பொருள் பரவலை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். தூத்துக்குடி அருகே புதுக்கோட்டையில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 17 பவுன் தங்க நகைகள் துணிகர கொள்ளை. கர்ப்பிணி மனைவியை சிகிச்சைக்கு அழைத்துச் சென்ற தனியார் நிறுவன ஊழியரின் வீட்டில் கைவரிசை காட்டிய அடையாளம் தெரியாத நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே 2 டன் எடையுள்ள குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 2 சிக்கினர். இளைஞர்களின் வாழ்வை முற்றிலும் சீரழிக்கும் போதைப் பொருட்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோட்டமேட்டுப்பட்டி ஏரிக்கரையில் கஞ்சா விற்பனை செய்த இளைஞரை கைது செய்து சிறையில் அடைப்பு. இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வேகமாக பரவும் டெங்கு காய்ச்சலால் தனியார் பள்ளி மாணவி உட்பட 20க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை. சுகாதார சீர்கேடு குறித்து நகராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் அலட்சிய போக்குடன் செயல்படுவதே இதற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. டெங்கு காய்ச்சல் ஏடிஎஸ் கொசு கடிச்சதுனால இந்த மாதிரி காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த காய்ச்சலுக்காக எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகிருக்குதுங்க. இது எதனாலன்னு பார்த்தா இங்கே பக்கத்தில் பெரிய குடியிருப்பு பகுதி, அரசு குடியிருப்பு பகுதி இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்தில் அந்த ட்ரைனேஜ் எல்லாம் பார்த்து நீர் தேங்கி அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு இல்லாமல் அப்படியே தேங்கி நிற்கிதுங்க. குப்பையிலும் சரிவர எடுத்து சுத்தம் பண்ணுறதில்ல. இதனால் பார்த்திங்கன்னா அந்த கொசு உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப எளிதான வழியாக இருக்குது.
பக்கத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி வேறு, தனியார் பள்ளியும் இருக்குதுங்க. அங்கே குழந்தைங்க பார்த்திங்கன்னா 1500 குழந்தைங்க பக்கம் படிக்கிறாங்க. அரசு குடியிருப்பு பகுதியில் 800 பேருக்கு மேலே குடியிருக்கிறாங்க. பக்கத்தில் இப்போ நிறையா பேர்த்துக்கு அந்த காய்ச்சல் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வெளியில் சொல்லாமல் அவங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு வராங்க. இதை வந்து நகராட்சியும் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சியும் சேர்ந்து குப்பைகளையும் அந்த டிச்சு தண்ணி தேங்கி இருக்கிற சாக்கடை நீரெல்லாம் அகற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் கடை வீதியில் செயல்படும் அரசு மதுபான கடையை அப்புறப்படுத்த கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் தங்களது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும் மதுப்பிரியர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் பெண்கள் குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட பல்வேறு தேர்தல் வழக்குகள், அமைச்சர் ஆனந்த், திமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன், இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை தள்ளி வைத்தது. கோவில்பட்டி நகராட்சியில் மனு வாங்கக்கூட ஊழியர்கள் இல்லை என்பதால் நகராட்சி அலுவலகம் முன்பு சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு காத்திருப்பு போராட்டம். ஆணையாளர், பொறியாளர் என முக்கிய பணியிடங்கள் காலியாக இருப்பதால் பணிகள் முடங்கி போய் உள்ளது மட்டுமின்றி கோப்புகள் தேங்கி வருவதாக குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சிறையில் மாற்றுத்திறனாளியான விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழப்பிற்கு முதல்வர் இரங்கல் தெரிவிக்கவில்லை என அவரது உறவினர்கள் குற்றச்சாட்டு. நிரந்தர அரசு வேலை வழங்குவதாக உறுதியளித்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என்றும் திட்டவட்டம். ஏன் எங்க சிஎம் விஜய் சார் வந்து ஒரு இரங்கல் கூட இன்னும் தெரிவிக்கலன்னு தெரியல. இந்த போலீஸ் இலாக்கா வந்து அவருடைய இதுல தானே இருக்கு. அவரு எனக்கு அதை பத்தி ஒரு தகவலுமே ஏன் சொல்லல, ஏன் மறைக்கிறாங்களா, இல்ல இந்த கேஸ திசை மாத்துறாங்களாங்கிற பயம் தான் எனக்கு இருக்கு. அவரு இறங்கி நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லல. அவங்களை காப்பாத்த பாப்பாங்களா, அவங்களுடைய இதை காப்பாத்த போறாங்களான்னு தெரியல. கடைசியில இது லாக்அப்ல கைதிகளால நடந்ததுன்னு சொல்லி கேஸ் மாத்திடுவாங்களோங்கிற ஒரு பயம் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. கேட்ட கோரிக்கை அது இன்னைக்கு நடக்கும். ஆனா என் தம்பிக்கான நியதி அவனை நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணதுக்கு முன்னால கிடைக்கணும். திருவள்ளூர் மாவட்டம் பெண்ணாலூர் பேட்டையில் 1364 கிலோ குட்கா பொருட்கள் எரித்து அழிப்பு. நீதிமன்ற உத்தரவின்படி போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் பிடிபட்ட குட்கா பொருட்கள் அழிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த புளியங்குடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ. அரிய மூலிகை மரங்கள் எரிந்து வரும் நிலையில் காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரம். தலைமைச் செயலக வளாகத்திற்குள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. தேள் கடித்து தனது மகன் உயிரிழந்த நிலையில் அரசு வேலை வழங்க கோரி பெண் தற்கொலைக்கு முயன்றதாக தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெண்கள் ஆதங்கம். விருதுநகர் மாவட்டம் கீழ அழகியநல்லூர் கிராமத்தில் வீட்டிற்குள் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் பெண் உயிரிழந்து கிடந்ததால் பரபரப்பு. பெண்ணின் உயிரிழப்பு கொலையா அல்லது தற்கொலையா என காவல்துறை தீவிர விசாரணை. திருச்சி பெரிய கடை பகுதியில் 17,500 போதை மாத்திரைகள் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. கைது செய்யப்பட்ட இருவரிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 5 பட்டாக்கத்திகளும் பறிமுதல். இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய கடலூர் இளைஞரை புதுச்சேரி அழைத்து 70,000 மதிப்பிலான வெள்ளி செயினை பறித்து சென்ற 2 பேர் கைது. மது வாங்கி கொடுத்து செயினை பறித்த நிலையில் கைதான 2 மீதும் ஏற்கனவே வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் இருப்பது விசாரணையில் தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் இரும்புலிச்சேரியில் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகள் கிடப்பில் போடப்பட்டதாக கிராம மக்கள் புகார். உயர்மட்ட மேம்பாலத்தின் கட்டுமான பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை.
தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்த முன்மொழிவை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி சிவகங்கையில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை வலுப்படுத்தி ஏழைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் உணவு உரிமையை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கையில் அரிவாளுடன் நடுரோட்டில் அலப்பறையில் ஈடுபட்ட இளைஞர். தனக்கு குடும்பத்தார் திருமணம் செய்து வைக்க மறுப்பதால் அலப்பறை செய்ததாக இளைஞர் ஒப்புக்கொண்ட நிலையில் எச்சரித்து அனுப்பிய போலீசார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வரும் சமூக செயற்பாட்டாளர் சோனம் வான்சுக் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. சோனம் வான்சுக் உயிரை பாதுகாக்க அனைத்து மருத்துவ முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதையும் உறுதி செய்யுமாறு மத்திய அரசு மற்றும் டெல்லி மாநில அரசுக்கும் உத்தரவு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் தொன்மையை பாதுகாப்பதுடன் பக்தர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதை உறுதி செய்ய கோயில் நிர்வாகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாள்தோறும் அதிகரிக்கும் பக்தர்களின் வசதிகள் தொடர்பான திட்டங்களை புராதன ஆணையத்துடன் கலந்து பேசி செயல்படுத்தவும் தரிசன நேரத்தை குறைக்கவும் ஆணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பள்ளியில் மதிய உணவு இடைவெளியின் போது சாப்பிட்டுவிட்டு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு. சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. தமிழ்நாட்டில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலைய பகுதியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஆல்ரவுண்டர்கள் தரவரிசை பட்டியலில் 9ஆம் இடத்திற்கு முன்னேறினார் இந்தியாவின் அக்சர் பட்டேல். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அக்சர் பட்டேல் 9ஆம் இடத்திற்கு முன்னேறி அசத்தல். இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் போட்டியின் போது இந்திய வீரர் குர்னூர் பிரார் 8வது ஓவரின் போது பேட்ஸ்மேனை நோக்கி பந்தை எறிந்து ஐசிசி நடத்தை விதிமுறைகளை மீறியதாக புகார். இதனால் குர்னூர் பிராருக்கு குறைப்பு புள்ளி வழங்கிய ஐசிசி இத்தகைய செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் எச்சரிக்கை. பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் சுய கணக்கெடுப்பு விளம்பரம் குறித்து அச்சிட தமிழக அரசு திட்டம். சுய கணக்கெடுப்பு இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாகவும் தகவல். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் காதலிக்க பெண்ணை தன்னை பிடிக்கவில்லை என கூறியதால் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர். இளம்பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை பார்த்து தட்டி கேட்ட 4 பேரை அரிவாளால் வெட்டிய நவீத் நியாஸ் என்ற இளைஞரிடம் போலீசார் விசாரணை. நாகப்பட்டினத்தில் கல்வி தகுதி அடிப்படையில் வாரிசு வேலை கொடுக்க கோரி போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். ஓட்டுநர் நடத்துனர் கான்ட்ராக்ட் முறையை கைவிட வேண்டும். 2015ஆம் ஆண்டு முதல் வழங்க வேண்டிய டிஏ அரியர்ஸ் 3637 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தல். கடும் வெப்பத்தால் தமிழக கோழி பண்ணைகளில் நாள் ஒன்றுக்கு 1 கோடி முட்டை உற்பத்தி சரிவு. முட்டை கொள்முதல் விலை 7 ரூபாய் இருந்தால் மட்டுமே தொழில் நடத்த முடியும் என நாமக்கல்லில் தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தல். தொடர்ந்து உயர்ந்துட்டே வருவதற்கு முக்கிய காரணம் ஆல் ஓவர் இந்தியா 10 to 15% முட்டை உற்பத்தி குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா சம்மர் ஹெவி சம்மர்னால கோழி ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக் ஃபேட் குறையுது, அதனால் உற்பத்தி குறையுது. அதனால் முட்டை இது என்னன்னா நீங்கள் மற்றது விலைவாசிகள் இந்த டீ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறோம். முட்டையில் இதெல்லாம் ஒரு 6.80 காசுங்கிறது மிக குறைவான விலை. அதனால் 7 ரூபாய்க்கு குறையாமல் இருந்தால் தான் மினிமம் ப்ரைஸு எம்எஸ்பி ப்ரைஸு 7 ரூபா வர மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கேட்கப்படுறோம் வச்சுக்கல. அப்போ பண்ணை நடத்த முடியும் வச்சுக்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கும் எனவும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரக தலைமை கணக்கெடுப்பு அதிகாரி சுந்தரேஷ் பாபு வலியுறுத்தல். பொதுமக்கள் தங்களின் விவரங்களை இணையதளத்தில் தாங்களாகவே பதிவு செய்வதற்கான சுய கணக்கெடுப்பு வசதி இன்று முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் பேட்டி. 27. This will be the first
100% digital census to be carried out in India. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சென்சஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃப் எனுமரேஷன் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னா நம்ம தமிழ்ல சொல்லணும்னா அது சுய கணக்கெடுப்புன்னு சொல்லலாம், இல்ல சுய விவர பதிவேற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 33 கொஸ்டின்ஸ் நான் என்ன ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னனோ, இந்த 33 கொஸ்டின்ஸையுமே அதுக்கு வந்து ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டல்ல லாகின் பண்ணி மக்கள் வந்து அவங்களாவே அந்த 33 கொஸ்டின்ஸ், அவங்க வீட்டை பத்தின கொஸ்டின்ஸ் தான் அது, அவங்க வீட்டு லொகேஷனை செலக்ட் பண்ணி அந்த 33 கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ரிப்ளையை வந்து ஆன்சர்ஸை வந்து அவங்களாவே அதில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் ரயிலை இன்று ஜின் பகுதியிலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இதன் மூலம் ஹைட்ரஜன் மூலம் ரயில்கள் இயங்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைவதுடன் ரயில்வே துறையில் தூய்மையான தொழில்நுட்பத்தை நம் நாடு பின்பற்றுவதை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்காற்றும் என பெருமிதம். உலகளாவிய உர விநியோக பாதிப்புகளில் இருந்து இந்தியாவை பாதுகாக்க மத்திய அரசு தீவிர செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அறிவிப்பு. இறக்குமதி ஆதாரங்களை பன்முகப்படுத்துதல், தடையற்ற உர விநியோகத்தை உறுதி செய்தல் உள்ளிட்ட திட்டங்கள் மத்திய அரசின் திட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக தகவல். சென்னை காசிமேட்டில் முன்விரோதம் காரணமாக இளைஞரை வெட்டி கொலை செய்ய முயற்சித்த 5 பேர் கைது. கோயில் திருவிழாவில் கொலை செய்ய திட்டம் தீட்டியது விசாரணையில் அம்பலம். சென்னையில் உள்ள ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் பங்கேற்க வந்த பெண் விருந்தினரின் பணத்தை திருடிய பட்டதாரி இளைஞர் சிக்கினார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சியை வைத்து மாநாட்டுக்கு வந்திருந்த இளைஞரை பிடித்த போலீசார் சிறையில் அடைத்தனர். சென்னை நொளம்பூர் பகுதியில் கடன் வாங்கிய நபரை காரில் கடத்திச் சென்று தாக்கியதுடன் 15 லட்சம் ரூபாய் கடனுக்காக வீட்டை பத்திரப்பதிவு செய்து தருமாறு மிரட்டிய கொடூரம். புகார் தொடர்பாக விக்னேஷ், கமல் ஆகியோரை கைது செய்த போலீசார் தலைமறைவான நபரை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே விவசாயி வீட்டில் கத்தி முனையில் 45,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் முகமூடி அணிந்து வந்து கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேருக்கு போலீசார் வலைவீச்சு. திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற தனியார் பள்ளி ஆசிரியையிடம் 3.5 சவரன் தாலிச்சங்கிலி பறிப்பு. மோட்டார் பைக்கில் ஹெல்மெட் அணிந்து வந்து சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டவரை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ததாக கடை உரிமையாளர் கைது. 17 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டவர் சிறையில் அடைப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் கடந்த திமுக ஆட்சியில் CPRR எனப்படும் சென்னை வெளிவட்டார சாலை அமைப்பதில் அதிகாரிகளின் குளறுபடியால் மக்களின் வரிப்பணம் கோடிக்கணக்கில் வீணடிக்கப்பட்டது அம்பலம். குளறுபடிகள் தெரிவிக்க கூடாது என்பதற்காக பணத்தை வாங்கிக் கொண்டு வீட்டை காலி செய்யுமாறு திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவின் ஆதரவாளர்கள் மக்களை மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மூடப்பட்ட சாயப்பட்டறைகளை திறக்க கோரி 3வது நாளாக நெசவாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். ஊர்வலமாக சென்று சாலை மறியலில் ஈடுபட முயன்ற நெசவாளர்கள் கைது. நாகை பேருந்து நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனை அருகே உள்ள 2 டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு. பெண்கள், மாணவர்கள் மற்றும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் இன்னலை சந்தித்து வருவதாகவும் புகார். மலையாள கருக்கிடகம் மற்றும் தமிழின் ஆடி மாத பிறப்புகளை முன்னிட்டு மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை நடை திறப்பு. ஜூலை 21ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் நிலையில் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படும் என திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு அறிவிப்பு. 9ஆம் வகுப்பில் 3வது மொழியை அறிமுகப்படுத்துவது பொதுத் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை உருவாக்கும் என உச்சநீதிமன்றம் கருத்து. 6ஆம் வகுப்பிலேயே தொடங்குவது மாணவர்களுக்கு ஏற்றதாக இருக்கும் எனவும் மத்திய அரசுக்கு அறிவுறுத்தல். உயிருக்கு ஆபத்தான நோயால் பாதிக்கப்பட்ட மற்றும் வயது முதிர்ந்த கைதிகளை முன்கூட்டியே விடுவிக்கும் கொள்கையை வகுக்குமாறு மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு.
2 மாதங்களுக்குள் உருவாக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். நவோதயா பள்ளிகளை தமிழகம் மட்டும் புறக்கணிப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் பள்ளிகளை திறப்பது குறித்து 3 வாரத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவு. 9ஆம் வகுப்பில் ஒரு புதிய மொழியை கற்பிக்க துவங்காமல் அதற்கு பதிலாக 6ஆம் வகுப்பிலேயே தொடங்கலாம் என்றும் மத்திய அரசுக்கு அறிவுறுத்தல். ஒரு உள்ளாட்சி எல்லைக்குள் வசிப்பவர்கள் மற்றொரு உள்ளாட்சி அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள அடக்கம் தகனம் செய்யும் இடத்தில் உடல்களை அடக்கமோ தகனமோ செய்ய முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் ஊரில் இறப்பவர்களின் உடலை பக்கத்து ஊராட்சியில் தகனம் செய்ய அனுமதி கேட்டு தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். பழனி கோயில் நில விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷ் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல். மனுவுக்கு பதிலளிக்க சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. கரைபடியாத அதிகாரிகளுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி துறை ரீதியிலான விசாரணையை எதிர்கொண்டுள்ள பதிவுத்துறை டிஐஜிக்கு கூடுதல் ஐஜியாக பதவி உயர்வு வழங்க அரசு மறுத்தது சரி எனவும் தீர்ப்பு. அதிக அளவிலான செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கலர் அப்பளங்களை தமிழ்நாட்டில் விற்பனை செய்ய உணவு பாதுகாப்புத்துறை தடை. வயிற்றுப்போக்கு, சிறுநீரக பாதிப்பு, புற்றுநோய் மற்றும் குழந்தைகளுக்கு கவனச்சிதறல் போன்ற ஆபத்துகளை ஏற்படுத்துவதால் பாரம்பரிய உளுந்து அரிசி அப்பளங்களையே பயன்படுத்த அறிவுறுத்தல். ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு விழுப்புரம் நகரின் பூந்தோட்டம் மலர் சந்தையில் பூக்களின் விலை கணிசமாக உயர்வு. 1 கிலோ குண்டு மல்லி 600 ரூபாய்க்கும், சாமந்தி 500 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஜா 250 ரூபாய்க்கும் விற்பனை. ஆடி முதல் வெள்ளி முன்னிட்டு பூக்களின் விலை அதிகமாக உள்ளது. மக்கள் ஆடி முதல் வெள்ளின்றதுனால வியாபாரம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. எல்லாரும் விருப்பமுடன் வாங்கி கொண்டு தான் செல்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே கனரக லாரி மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. சாலை விதிகள் காற்றில் பறக்க விடப்படுவதன் காரணமாகவே அடிக்கடி விபத்துக்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் விமர்சனம். நியூசிலாந்தில் 6.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தெற்கு தீவு கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை மற்றும் நிலச்சரிவும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளதால் மக்கள் அச்சம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அதிக வெயில் காரணமாக அசௌகரியமான சூழல் இருக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 233 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் பின்னர் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 44.1 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன்கள் எடுத்து வெற்றி. ஸ்விஸ் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் கிரீஸ் வீரர் ஸ்டெஃபனோஸ் சிட்சிபாஸ் காலிறுதிக்கு முன்னேற்றம். 2வது சுற்றில் நடைபெற்ற போட்டியில் சுவிட்சர்லாந்தின் ஜெரோமி கிம்மை 6-4, 6-7, 7-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். இங்கிலாந்திற்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஜோடி புதிய சாதனை. இருவரும் இணைந்து 8000 ரன்களை கடந்து சாதனை.